பிரைஸ் தி லார்ட். இந்த மிட்வீக் சர்வீஸில் உங்களை வெல்கம் பண்ணுறோம். இந்த நாளில் எங்களோடு கூட சேர்ந்து அவர் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தலாம். கண்களை மூடி இருக்கலாமா? இயேசுவே, நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம். இன்னைக்கு உங்கள் அன்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நாங்கள் தொழுது கொள்கிறோம். இயேசுவே, நீர் பெரியவராக இருக்கிறீங்க. நன்றி. ஓ ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, உங்க அன்பு மட்டும் போதும் இயேசுப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். 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 எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே, எனக்கு எல்லாம் நீர்தானே. எல்லாமே அவர்தானே, எல்லாம் நீர்தானே, எனக்கு எல்லாம் நீர்தானே. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்த அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்த அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா, எனக்கு என் நேசர் நீர்தானையா. கரங்களை உயர்த்தி, என் நேசர் நீர்தானையா, எனக்கு என் நேசர் நீர்தானையா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அனுதின உணவு நீர்தானையா, என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அனுதின உணவு நீர்தானையா, என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அருள் கடல் நீர்தானையா, எனக்கு அருள் கடல் நீர்தானையா. அருள் கடல் நீர்தானே, அருள் கடல் நீர்தானையா, எனக்கு அருள் கடல் நீர்தானையா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்த அன்பு போதுமையா, உறவோ
பிரிக்காதையா. உந்த அன்பு போதுமையா. உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா. எனக்கு என் நேசர் நீர்தானையா. என் நேசர் நீர்தானையா. எனக்கு என் நேசர் நீர்தானையா. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே. மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே. மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. விண்ணக பேரின்பமே. எனக்கு விண்ணக பேரின்பமே. அப்பா உங்களை உயர்த்துகிறோம். விண்ணக பேரின்பமே. ஓ எனக்கு விண்ணக பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. எங்களை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. தூய வழிகள் மேன்மையாக சத்திய தீபமன்றோ. உங்க தூய வழிகள் மேன்மையாக சத்திய தீபமன்றோ. ஆராதனையோ ஆராதனை. விடுதோர் அவருடைய கரங்களை உயர்த்தி ஆராதனை. உங்க பிரசன்னம் வேணும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பரே என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம்
உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ராஜாக்களாக ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே எங்களை ராஜாக்களாக ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். உம் தூய வழிகள், உம் தூய வழிகள் மேன்மையாக சத்திய தீபமன்றோ. இயேசுவே உம் தூய வழிகள் மேன்மையாக சத்திய தீபமன்றோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எங்கள் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. எங்கள் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எங்கள் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. அப்பா உங்களை உயர். எங்கள் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. கரங்களை தட்டி வீடுதோறும் அப்படியே நன்றிகளை செலுத்தலாமா? எங்க துதி மகிமையெல்லாம் இசப்பா நாங்க செலுத்துறதெல்லாம் உங்க ஒருவருக்கே வந்து சேரிட்டோம் ஆண்டவரே. இதுல நீங்க மட்டும் மகிமைப்படுறீங்க, அதுக்காக நன்றி இசப்பா. உங்களே நாங்க துதிக்கிறோம், உங்களே நாங்க வணங்குகிறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்காக எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, எங்க உள்ளத்தை ஓப்பன் பண்ணி தரோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்யலாமா? நன்றி ஆண்டவரே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்துறோம். நீ எல்லா துதிகான மகிமைக்கு பார்த்தீரர். இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தை எங்கள் கூட பேச போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கூட பேசுங்க, எங்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க, எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த அருமையான வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. இந்த மிட்வீக் சர்வீஸ் இந்த வருஷத்துடைய கடைசி மிட்வீக் சர்வீஸ் ஆராதனையா நமக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற டீச்சிங் நம்மளை பெரிய அளவில் ஆசீர்வதிக்க போகுது. அதே மாதிரி நம்ம அந்நிய பாஷையின் சீரீஸை நம்ம முடிவுக்கு கொண்டு வரல. இன்னும் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் ஜனவரியிலேருந்து நம்ம கொண்டு வர மிட்வீக் சர்வீசஸில் இந்த அந்நிய பாஷைகளை பற்றின இன்னும் ஆழமான அநேக நன்மையான விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். அதனால் சர்வீஸ் இந்த சீரீஸ் முடிவுக்கு வரல, ஆனால் இந்த வருஷத்து கடைசி மிட்வீக் சர்வீஸ் இதுதான் உங்களை நான் ஸ்பெஷலாக வரவேற்கிறேன். இந்த அந்நிய பாஷையுடைய டீச்சிங்ஸில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எல்லா அந்நிய பாஷையின் டீச்சிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிற வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கம் ஆன், லெட்ஸ் கோ டு 2 Timothy chapter 1. அதுடைய 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன், கவனிங்க. தீமோத்தி ஒரு யங் பாஸ்டர், ஸோ இளம் வயதிலே ஒரு போதகராக, ஒரு பெரிய சபைக்கு ஒரு போதகராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தீமோத்தி ஒரு நாள் ஒரு சூழ்நிலையில் பயந்தவராகவும் பலனிழந்தவராகவும் ஏதோ ஒரு வகையில் மைண்டில் கிளாரிட்டி இல்லாத மாதிரி ஏதோ ஒரு போராட்டத்தை அவர் அனுபவிச்சிருக்க சான்ஸ் இருக்குது.
அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் பவுல் அவர் தீமோத்திக்கு இந்த லெட்டர் எழுதுறாரு பாருங்க. அவர் ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறார் தீமோத்திக்கு. அதுதான் நம்ம படிக்க போறோம். ஓகே, verse number 6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 7ஆம் வசனம் பாருங்களேன். அப்படி பண்ணா என்ன நடக்குமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஓகே, 6ஆவது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் தீமோத்தியை பார்த்து, தீமோத்தி, நான் உன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணேன், ஞாபகம் இருக்குதா உனக்கு? நான் உன் மேல கை வைக்கும் போது உனக்கு ஒரு தேவனுடைய வரம் கிடைச்சது. அந்த வரத்தை நீ தான் அனல் மூட்டி எழுப்பணும். அந்த வரத்தை நீ எப்படி சொல்றது, அது அணைஞ்சு போக விட்டுறாத அந்த நெருப்பை, அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. நீ எழுப்பி விட்டனா உனக்கு என்ன தெரியுமா நடக்கும்? நீ பயத்தில் இருக்கிற தீமோத்தி, பலவீனமாக இருக்கிற, ஒரு சில விஷயங்களை உனக்கு தெளிவாக உனக்கு தெரிய மாட்டேங்குது, குழப்பத்துக்குள்ளே நீ போகிற ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிட்டனா வல்லமை கிடைக்கும். அந்த பலம்ன்ற வார்த்தை வந்து வல்லமை, பவர். ஓகே, ரெண்டாவது தேவனுடைய அன்பின் ஒரு புது வெளிப்பாடு, அதில் நீ கட்டி எழுப்பிக்க முடியும் உன்னை. மூணாவதா ஒரு தெளிந்த புத்தியின் ஆவிய நீ மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்க்க முடியும். தீமோத்திக்கு அப்போஸ்தலர் பவுல் சொன்னது நமக்கு நடந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஆண்டவருடைய வல்லமை, அதே மாதிரி அவருடைய அன்பின் பெரிய வெளிப்பாடு, ஒரு ஷுவர் ஃபவுண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிந்த புத்தி, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் தீமோத்தியை பார்த்து பவுல் சொல்றத நல்லா கவனிங்க. நான் உன் மேலே கை வச்ச போது உனக்கு ஒரு வரம் கிடைச்சிச்சுல, அதை நீ அனல் மூட்டி எழுப்பி விடுன்றார். இப்போ நிறைய பேர் இந்த வசனத்தை என்னன்னு இன்டர்பிரட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த தேவ வரம் வந்து ஆவியானவர் அப்படின்ட்டாங்க. இப்போ முதலாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆவியானவரை நம்ம அனல் மூட்டி எழுப்புற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் எப்போவுமே அனலாக தான் இருக்கிறார், அவர் எப்போவுமே அவேக்காக தான் இருக்கிறார், எப்போவுமே அலைவாக இருக்கிறார் நமக்குள்ள. நம்ம தான் ஒரு சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். அப்போ ஆவியானவர் ஒன்று நம்ம அனல் மூட்டி எழுப்ப தேவையில்ல, அவர்னா தூய் நகரார் ஒரு பக்கத்தில் போயிட்டு. இல்லை, ஆவியானவர் எப்போவுமே வாஞ்சியாகவும் வல்லமை நிறைஞ்சவராக தான் இருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவங்க இந்த மாதிரி பேசவே கூடாது பாரு, நீ இந்த மாதிரி பண்ணி எனக்குள்ளே தூங்கி இந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சிங்கம் எப்போவுமே முழிச்சுன்னு தான் இருந்தார், தூங்கி போயிட்டு நம்ம தான் சில நேரத்தில். அப்போது முதலாவது இது ஆவியானவருக்கு இது ரெஃபர் பண்ணல. ஏன்னா இன்னொரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். எப்பெல்லாம் ஆவியானவரை இயேசு கிறிஸ்து கிஃப்ட்னு சொன்னாரோ அந்த இடத்துல பயன்படுத்தப்படுற கிரீக் வார்த்தை வந்து டோரியா. ஓகே, டோரியா அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட். இட்ஸ் அ சிம்பிள் வேர்ட் ஃபார் கிஃப்ட். சரியா? ஸோ அதுதான் விஷயம். ஆனால் இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து இந்த தேவ வரம்னு கொடுத்துருக்கல, இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து கரிஸ்மா. ஓகே, கரிஸ்மானா கிருபையின் வரம்னு அர்த்தம். இப்போ நல்லா கவனிங்க, இது ஆவியானவரை குறிப்பிடல இந்த வசனம். இந்த வசனம் ஏதோ ஆவியின் வரங்களை குறிப்பிடுது. ஏன் அதை நான் சொல்றேன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனத்து வரைக்கும் அங்கே பயன்படுத்தப்படுற கிஃப்ட்டுக்கான வார்த்தை கரிஸ்மா. ஆனால் அங்கே எதை லிஸ்ட் பண்ணியிருக்கிறார் அப்போஸ்தலர் பவுல்? ஆவியானவர் மூலமா ஆவியின் வரங்களை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ ரொம்ப கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் இந்த இடத்துல தீமோத்திக்கு ஞாபகப்படுத்துகிற அந்த தேவ வரம் ஆவியானவர் இல்லை. ஏன்னா ஆவியானவர்னா டோரியான்ற வார்த்தை வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை கரிஸ்மாவாக இருக்கிறதுனால இது ஏதோ ஆவியின் வரத்தை பற்றி தான் ஆண்டவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த வசனத்தை ஆவியின் வரம்னு போட்டு படித்தா எப்படி படிக்கலாம்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, உன் மேலே என் கைகளை வச்சதுனால உனக்கு உண்டான ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒரு வரம் இருக்குது தீமோத்தி உனக்குள்ள, அதை நீ அனல் மூட்டி எழுப்பிட்டேன்னு வச்சுக்குவேன், வல்லமை, அன்பு, தெளிந்த புத்தி எல்லாம் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்றார். ஓகே, ஸோ இப்போ ஆவியின் வரங்களுக்கு நம்ம வரலாம். அப்போ ஏதோ ஒரு ஆவியின் வரம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இது ஆவியானவர் இல்லை, ஆவியின் வரத்தை தான் அனல் மூட்டி எழுப்பணும் அப்படின்னு. இப்போ ஆவியின் வரங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ தேவனுடைய பொதுவான வழி என்னன்னா, ஒரு விசுவாசி சுகமடைகிறதுக்கும் அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் அவருடைய பொதுவான வழி வந்து வார்த்தையின் நிமித்தம், வார்த்தையில் நம்ம தங்கி இருக்கிறதுனால, கேட்கறதுனால, படிக்கிறதுனால ஏற்படுற விசுவாசத்தினால. ஸோ காட்ஸ் ஜெனரல் வே ஆஃப் giving a believer a miracle, of doing miracles in the believer's life, is the way of the word and the way of personal faith. ஓகே, நம்ம தனிப்பட்ட விசுவாசத்து மூலமா தேவனிடத்தில் பெற்றுக்கொள்றோம் இல்லைங்களா, அதுதான் தேவனுடைய பொதுவான வழி. ஆனால் அவருடைய ஸ்பெஷல் வழின்னு ஒன்று இருக்குது. அதுதான் சர்வீஸ் நேரங்களில் அநேக தடவை
அந்த சர்வீஸ் ஒரு வித்தியாசமான சர்வீஸாக இருக்கும், ஒரு விசேஷித்த சர்வீஸாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதகர் ஆவியின் வரங்களில் ஃப்ளோ ஆக ஆரம்பிப்பார். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஒரு வேர்ட் ஆஃப் நாலேஜ், ஒரு வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி. யாரோ ஒருத்தர் இந்த வியாதியால் வந்திருக்கிறீங்க, நீங்கள் சுகமாயிட்டு இருக்கிறீங்க, என்னால் பார்க்க முடியுது, நீங்கள் இந்த பிரச்சனையால் நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி ஆவியின் வரங்கள் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். பொதுவான வழி எது? வார்த்தையும் தனிப்பட்ட விசுவாசமும். அது எல்லா விசுவாசிக்கும் பொருந்தும், அது எல்லா நேரத்திலையும் பொருந்தும். ஆனால் விசேஷித்த வழி எது தெரியுமா? அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும், அதுவும் ஆவியானுடைய அபிஷேகம் வரங்களை ரிலீஸ் பண்ணும் போதும், ஃப்ளோ ஆகும் போது மட்டும்தான் அது பாசிபிள். இப்போ பொதுவான நேரத்தில் என்கிட்ட யாராவது ஜெபத்துக்கு வந்தாங்கன்னா, என்னுடைய பர்சனல் ஃபெய்த்தை யூஸ் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தை யூஸ் பண்ணி அவங்க மேலே கை வச்சு நான் நிச்சயமாக ஜெபம் பண்ணுவேன். அவங்க சுகமாகணும் நான் விருப்பப்படலாம், நான் அதுக்காக நான் பிலீவ் பண்ணுவேன். சரியா? அது இருக்குது. ஆனால் சில நேரங்களில் ஆவியானுடைய வரம் ஃப்ளோ ஆகும்போது இட் பிகம்ஸ் ஆல் த மோர் ஈஸியர். சரியா? அது இன்னும் ஈஸியாக போய் சேர்ந்துடும். பாருங்களேன், கொஞ்சம் விசுவாசத்தை அவங்க பயன்படுத்தினாலே அந்த அட்மாஸ்பியரில் இருந்தே நிறைய பேர் சுகமாயிருவாங்க. தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு யார் யார் தலைவலியோடு வந்திருக்கீங்களோ எல்லாம் சுகமாயிட்டு இருக்கிறீங்கன்னு உடனே அந்த அட்மாஸ்பியரில், அந்த வர்ஷிப் அட்மாஸ்பியரில் இருக்கிறவங்களே சுகமாக சான்சஸ் இருக்குது. ஏன் ஒரு சில பேர் வந்து இந்த ஆவியின் வரங்கள் ஃப்ளோ ஆகும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் ஆண்டவர் மேலே நோக்கமாக இருந்தேன், எப்போ சுகமாச்சுன்னு எனக்கு தெரியல, நான் சுகமாயிட்டேன். இட் பிகேம் ஆல் த மோர் ஈஸியர். ஓகே, ஸோ ரெண்டு வழி. ஒன்று பொதுவான வழி, அது வார்த்தையும் தனிப்பட்ட விசுவாசத்தின் வழி. ஆனால் விசுவாசி அற்புதம் பெறணும்னா ஸ்பெஷல் வழி இருக்குது. அது ஆவியின் வரங்கள் ஃப்ளோ ஆகும்போது, அபிஷேகம் வெளிப்படும் போது, ஸ்பெஷல் டைம் ஆஃப் ஃபேவர். அப்போ ரொம்ப ஈஸியாகவே அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் தீமோத்தேயை பார்த்து, உனக்குள்ள ஒரு கரிஸ்மா இருக்குது, உனக்குள்ள ஒரு ஆவியின் வரம் இருக்குது, அதை நீ தான் அனல் மூட்டி எழுப்பணும் அப்படின்றார். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் அநேகமாக நல்லா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வரங்களும் ஆவியானவர் தான் இனிஷியேட் பண்ணுவார். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பாருங்களேன், ஆவியானவரை இனிஷியேட் பண்ணலன்னா அந்த ஆவியின் வரம் ஃப்ளோ ஆகாது. ஒருத்தர் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றிருந்தார்னா ஆவியானவர் அந்த வரத்தை ரிலீஸ் பண்ணும். அவர் போய் கண்டவங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறதாவது, இங்கே வாங்க, நீங்கள் இன்னும் 4 வருஷத்தில் ஆப்பிரிக்காவில் இருப்பீங்க, இன்னும் 2 வருஷத்தில் நீங்கள் அமெரிக்காவில் இருப்பீங்க, அந்த மாதிரி கண்டவங்களுக்கு அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஆவியானவர் இனிஷியேட் பண்ணுவார். ஆவியானவர் தான் அதை துவக்கி வைப்பார். ஆல்மோஸ்ட் எல்லா ஆவியின் வரங்களையும் யார் துவக்கி வைக்கிறது? ஆவியானவர் தாமே துவக்கி வைக்கிறார். He initiates. வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், ஹீலிங்ஸ், மிரக்கிள்ஸ், இது எல்லாத்தையும் அவர் தான் இனிஷியேட் பண்ணி விடுறாரு. அது மனுஷனுடைய கையில் இல்லை, அது பாஸ்டருடைய கையில் இல்லை. பாஸ்டர் பெனிஹின் ஒரு ஷோவில் அவர் சொல்கிறார் பாருங்களேன், நான் வந்து அவருடைய டெய்லி ஷோ எல்லாம் நடக்கும், அதில் வந்து இன்டர்வியூஸ் எடுப்பார், அநேகருக்கு அவர் ப்ரேயர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருடைய க்ரூஸ் சைடுங்க கூட நடக்கும், அநேகர் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? இப்போது பாஸ்டர் பெனிஹின் ஒரு நாள் சொல்கிறார் அவருடைய டிவி ப்ரோக்ராமில், நான் எப்போவுமே கை வச்சு ஜனங்க விழ போகிறதில்ல. அப்போ நான் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு. நான் என் பசங்கள்ட்ட எப்படி பேசுறது? என் கிட்ட வரவங்களாம் கீழே விழுந்து நின்றாங்கன்னா, கை வைக்கும் போதெல்லாம் கீழே விழுந்துட்டாங்கன்னா, இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த தீர்க்க தரிசனம் அந்த வரவங்க ஃப்ளோ ஆகிட்டு இருந்தால் நான் எப்படி மனுஷனாகிறது அப்படின்றாரு. என்னால் நார்மலாக இருக்க முடியாது. ஆனால் இது ஸ்பெஷல் நேரங்களில், அந்த ஊழியத்து நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுறார் அப்படின்னு அந்த போதகர் சொல்கிறார். ஓகே, ஸோ ஆவியின் வரங்கள் தேவன் எனக்கு அது கொடுத்துருந்தாலும், எது கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு மேலே எனக்கு அதிகாரம் இல்லை, அவர் தான் இனிஷியேட் பண்ணும். ஆவியின் வரங்கள் என்னுடைய கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா யோசிங்க, நான் இப்படி இருப்பேன், நான் இன்னும் நல்லா இருந்திருக்க மாட்டேன், நான் பார்க்கறதுக்கு நானே கை வச்சு இது சுகமாட்டோம், இது சரியாகட்டும், அது சரியாகட்டும் அப்படின்ட்டு பண்ணேன் நான். See, it is not under the control of the ministers of the gospel. Holy Spirit initiates. ஞாபகம் வச்சுங்க, அதை Holy Spirit initiates போடுங்க லைவ் சாட்ல. ஆவியானவர் துவக்கி வைக்கிறார். ஆனால் இப்போ எல்லா வரங்களும் ஆவியானவர் தான் துவக்கி வைக்கிறதா இருந்தா தீமோத்தேயை பார்த்து பவுல் அப்படி சொல்ல முடியாது. என்னன்னு, நீ அனல் மூட்டி எழுப்புன்னு அவர் சொல்லியிருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு வரம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. கமான், உங்களுக்கு எதாவது ஒன்று பிளிங்க் ஆகும் பாருங்க மைண்டில். இந்த நேரத்தில் எல்லா வரங்களும் ஆவியானவர் துவக்கி வைக்கிறது தான். ஆனால் இந்த ஒரு வரம் நம்ம துவங்கலாம், இந்த ஒரு வரத்தில் நம்ம இயங்கலாம், இந்த ஒரு வரத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்ப முடியும். இந்த ஒரு வரம் இன்னும் நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, நம்மளுடைய சாய்ஸில் இருக்குது. தேவன் நமக்கு அந்த கண்ட்ரோலை கொடுத்துருக்கிறாரு. அதை தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நான் என்னுடைய ஆவியிலையும் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன், நான் என்னுடைய ஆவியிலையும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்படின்னு நான் அர்த்தம், ஐ வில் சிங் இன் த ஸ்பிரிட், ஐ வில் சிங் வித் மை அண்டர்ஸ்டாண்டிங், ஐ வில் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷையில் இயங்குறது, அந்நிய பாஷைகளை பேசுறது மட்டும்தான் நம்ம இனிஷியேட் பண்ற ஆவியின் வரம். கம் ஆன், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Tongues, you can decide when to start and when to stop. இந்த நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது I can decide to start talking in tongues, I can decide to stop.
அதனால தான் அன்னைக்கு பெந்தகோஸ்தே அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு பெந்தகோஸ்தையின் நாள் அன்னைக்கு ஆவியானவர் இறங்கி எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அங்கேருந்து பேசினுக்கிறார், பார்த்துனுக்கிறார். என்னடா காலையிலே தண்ணி அடிச்சுக்கிறாங்க அப்படின்றார். அப்போ பேதுரு அவர் அந்நிய பாஷையை பேசுறத நிப்பாட்டிட்டு சொல்றாரு, எந்த சாராய கடை காலையில் ஓப்பன் ஆகிதுன்னு கேட்குறாரு பேதுரு. அப்படின்னா அர்த்தம், காலையில் 9 மணிக்கு எவனா தண்ணி அடிக்குவானா அவர் ரிட்டர்ன் கேட்குறாரு. அவர் சொல்லவே இல்லை என்னன்னு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா, லேட்டாக அவனை பார்த்துக்கிறார் ராஸ்கேல், அப்புறமா வந்து மீட் பண்ணி சொல்லவே இல்லை. ஏன்? He can will to start it, he can will to stop it. அந்நிய பாஷையில் பேசுறது உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த ஒரு வாரம் மட்டும்தான் ஒரு விசுவாசுடைய கரத்தில் இருக்குது. அந்த ஒரு வாரம் மட்டும்தான் நம்ம துவக்கலாம், நம்மளே ஸ்டாப் பண்ணலாம். கமான், ஒரு டிவைன் ஃப்ளோ இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஒரு டிவைன் ஏர்ஜ் இருக்கும். சில நேரத்தில் ஆவியானவர் தூண்டுவார் அந்நிய பாஷையில் பேசு அப்படின்னு. ஆனால் அவரே நம்ம நாக்கு பற்றியெல்லாம் ஆட்ட முடியாது, புரியுதா? நம்ம தான் இனிஷியேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அப்போ அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தியை பார்த்து, உன் மேலே கை வைக்கும் போது உனக்கு ஒரு வரம் கிடைச்சிச்சே. நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஒரு சில விசுவாசிகள் மேலே கைகள் வச்ச உடனே அவங்க ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் பேசினாங்க. அந்த ரெஃபரன்ஸை வச்சு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில் ஒரு தடவை தீமோத்தியுடைய ஆரம்ப காலத்தில் ஆவியின் அபிஷேகத்தை பெறும் அந்த ஆரம்ப காலத்தில் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தி மேலே கை வச்சு ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் தீமோத்தி அன்னைக்கு அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சாரு. ஆனா நாட்கள் போக 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 ஒரு சிலர் போல நம்மள ஒரு சிலர் போல அந்த அந்நிய பாஷைகளின் வரத்தை அப்படியே ஓரத்தில் விட்டுட்டாங்க. என்னன்னு, ஆவியானவர் கிடைச்சதுக்கு அடையாளம் தான் பதர் அந்நிய பாஷைன்னு யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க பாரு. ராங். அது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை முறையில் ஒரு முக்கியமான விஷயம். Tongues must be an important part in the life of a believer. Come on. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆவியானவர் கிடைச்சார்ல அதுக்கான ஒரு அடையாளம் மட்டும்தான் அது. அதை வந்து தினந்தனமெல்லாம் பேசின்னு இருக்கிற மாதிரி இல்லை. இல்லை தீமோத்தி இதே பிரச்சனை தான் பண்ணியிருக்கிறார் அன்னைக்கு. என்னன்னு தெரியுமா, ஆரம்பத்தில் கிடைச்சது, கை வச்சாரு, ஜெபம் பண்ணேன், ஓகே கிடைச்சிச்சு, ஒரு ராபாம் தேரேபோ ஷாப்ரா, நன்றி தேங்க்யூ பாஸ்டர் பால். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை அனல் மூட்டி விடுன்னு அர்த்தம், அந்த நெருப்பு அணைஞ்சு போகிற மாதிரி அப்படியே விட்டுக்கிறார் பாருங்க சைடில். ஆனால் பவுல் சொல்கிறாரு, தீமோத்தி நீ பயத்தில் சில நேரத்தில் இருக்கிற, சில நேரத்தில் ஒரு தெளிந்த புத்தியில் நீ வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. ஒரு போதகராக ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் பாருங்க. இது என்ன தெரியுமா? 1, கர்த்தருடைய வல்லமை இல்லாமல் நம்ம யாராலையும் ஊழியம் செய்ய முடியாது. நல்லா கவனி. 2வது, தேவனை நேசிக்கிறார் என்ற ஒரு ஆணித்தனமான ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஊழியத்தில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. கன்ஃபார்மாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3வது என்ன தெரியுமா? ஒரு சவுண்ட் மைண்ட், ஒரு தெளிவான ஒரு புத்தியோட, ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லாமல் எந்த லீடர்ஷிப்பும் நம்ம செய்யவே முடியாது. யூ கேனாட் லீட் யுவர் பீப்புள் வித்வுட் ஹேவிங் அ சவுண்ட் மைண்ட். இது எல்லாமே ஒரு பாஸ்டருக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பவுல் சொல்றாரு, நீ ஒரு பாஸ்டர் தீமோத்தி, உனக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஏன் தெரியுமா உனக்கு இதெல்லாம் வெளிப்பட மாட்டேங்குது? ஏன் அந்த வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது? அன்பு ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? தெரிந்த புத்தி ஏன் வாழ்க்கையில் வெளிப்பட மாட்டேங்குதுன்னா, நீ அன்னைக்கு கிடைச்ச வரத்தை அப்படியே ஒரு பக்கமாக விட்டுட்ட. நீ அனல் மூட்டி போ, அந்த நெருப்பு அணைஞ்சு போக விடாத. நெருப்பு இன்னும் இருக்குது. ஓ கமான், பக்கத்தில் இருங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நெருப்பு இன்னும் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமான், லைவ் சாட்டில் போடுங்க பார்க்கலாம். The fire is still on the inside. The fire is still on the inside. Which fire are we talking about? We are talking about the gift of tongues. அந்த அந்நிய பாஷையை நீ கட்டி எழுப்புனா, இப்படி சொல்லாம கட்டி எழுப்புனு சொல்றதை விட, அந்த அந்நிய பாஷை நீ அனல் மூட்டி எழுப்புனா வல்லமை வெளிப்படும், தெளிந்த புத்தி ஏற்படும், அன்புல நீ ஸ்திரப்படுவ. ஆமென். யூதா 1 அதிகாரம் அதோடைய 19, 20, 21 போட்டிருக்குது. நீங்க அந்நிய பாஷையில் ஆவியில ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய அன்புல உங்களை பாதுகாத்துக்கிறீங்க. அதுதான் தீமோத்திக்கு நடக்குதுங்க. He will guard himself in the love of God. Hallelujah. Amen. அப்போ பாருங்க, இந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு கிஃப்ட் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, நம்மளுடைய இனிஷியேஷனில் இருக்குது. அது அந்நிய பாஷையின் வரும். அதை தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, அனல் மூட்டி எழுப்பு. இல்லை, அந்த வேற எந்த வரத்தையும் உன்னால் முடியாது தீமோத்தி, இந்த வரத்தை நீ தான் இனிஷியேட் பண்ணுன்னு சொல்லிட்டார். இந்த ஒரு வாரம் அநேகருடைய என்ன சொல்றது, இப்படி அநேகருடையன்னு சொல்றதை விட இந்த ஒரு வாரம் வேற எல்லா வரங்களையும் ஓப்பன் பண்ணி கொடுக்கும், வேற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? ஏன் அனல் மூட்டுன்னு சொன்னார் அவர்? ஏன் நெருப்பை அணைய விடாத அந்த நெருப்பை அதிகமாக்குன்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா ஆதியில் அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணும்போது நெருப்பு தழல்களாக தான் ஒரு விசுவாசிகள் மேலேயும் ஒரு சீஷருக்கு மேலேயும் ஆவியானவர் வந்து அமர்ந்தார். ஸோ ஹோலி ஸ்பிரிட், டங்ஸ், பவர், இது எல்லாத்தையும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுறார். ஆக்சுவலாக அந்த அனல் மூட்டி விடுன்ற வார்த்தை, கிரீக் வார்த்தை வந்து அனாட்சோ புரியோ. ஓகே, நீங்கள் வச்சு நிற்கிறீங்க, இது என்ன பூரியோ, சாப்பிட்டது இல்லையா நம்ம அப்படின்ட்டு. சரி, அனாட்சா பூரியோ. ஓகே, அனாட்சா பூரியோனா ஃபேன் த ஃப்ளேம். இப்போ இங்கிலீஷ் பைபிள் வந்து ஸ்டர் அப்னு வந்துருச்சு.
அதனால நம்மளுக்கு தெரியல, என்னடா கலக்கி விடுன்றாரு, சரியா குழம்பு ஏதோ கலக்கிற மாதிரி கலக்கணுமா இது அப்படின்ட்டு. ஆனால் தமிழில் கரெக்டாக வந்துருச்சு பாரு, அனல் மூட்டி விடுன்னு வந்துருச்சு. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் படிக்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடலாம், ஸ்டார் அப்னு தானே வந்துச்சு. அப்போ இவர் எப்படி நெருப்பை பற்றி பேசலாம்? ஒரிஜினல் க்ரீக்கில் அனாட்சோ பூரியோனா ஃபேன் த ஃப்ளேம், ஃபேன் த ஃப்ளேம், ஃபேன் த ஃப்ளேம்னு உடனே தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். போன வாரம் தான் நினச்சின்னு இருந்தேன் நான், வேறு எவ்வளோ நாள் ஆச்சு நீல்சந்திராவுக்கு போய் நல்லா கறி சாப்பிட்டு பாபிக்யூ பீஃப் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி நான் யோசிச்சுன்னு இருந்தேன் பாரு. அங்கே போனீங்கன்னா இருக்கும் பாரு, இந்த சாப்ஸு இல்லை அந்த ஷீக் கபாப் அதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அந்த சார்கோல் ஃபயர் மேலே இந்த சாப்ஸை வச்சு அந்த ஷீக் கபாபை வச்சு சில நேரத்தில் வரேன். இப்போல்லாம் அந்த ஃபேனில் வச்சுருது, அப்படியே நாலா பக்கமும் ஃபேனில் வச்சு கிட்ட கூட போக முடியாது. சரி அப்படியே நெருப்பு நம்ம மேலே அடிக்கும். சார் ஆயிச்சா பைன்னு கேட்க போனால் நம்மளே நெருப்பு அடிக்கணும் வச்சுவேன். ஆனால் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போனால் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு பையனை அங்கே வேலைக்கு சேர்த்து வைப்பாங்க. கையில் ஒரு அந்த பிளாஸ்டிக் ஃபேன் இருக்கும், அதை வச்சு அவர் அனல் முட்டினே இருப்பார். அனல் முட்டினே இருப்பார். அது வேறு கிட்ட போய் பார்க்குறது வேறு, அது வெந்துச்சா வேவலையா பார்த்து அதில் வேறு அப்படியே லைட்டாக அவருடைய வேர்வை அதெல்லாம் அப்படியே உப்பாக வந்து சேரும். அவரும் என்னடா கறி ரொம்ப உப்பாகுது நீங்கள் யோசிச்சிடக்கூடாது நீங்கள், சரியா? ஆனால் ஃபேன் த ஃப்ளேம், ஃபேன் த ஃப்ளேம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், உனக்குள்ள நான் நெருப்பை கொடுத்தேன். எப்போ நீ அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சியோ the fire is burning on the inside. ஆனால் நீ பேசாமல் விட்டுட்டனா அந்த நெருப்பு அப்படியே மெதுவாக எரிஞ்சிட்டு இருக்குது ஒரு பக்கம். ஆனால் நீ அனல் மூட்டி எழுப்பு, நீங்கள் தான் அனல் மூட்டி எழுப்பணும். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் பேசணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் தான் பேசணும். கமான் லைவ் சாட்டில் போடுங்க, ஐ வில் ஃபேன் த ஃப்ளேம் அப்படின்னு போடுங்க. ஐ வில் ஃபேன் த ஃப்ளேம். God may not fan the flame, a pastor cannot fan the flame, you fan your flame. உங்களுடைய அனலை நீங்க அதிகமாக்கிங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் தங்கி இருக்கிறாரு. கம் ஆன், இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, அனாட்சோ புரியோ. ஓகே, இல்லை எனக்கு புரியுமோ புரியாதான்னு தெரியலையோ, புரியும், எல்லாம் புரியும், அனாட்சோ புரியும், சரியா? அனல் மூட்டி எழுப்புங்க, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை? இந்த நெருப்பை நம்ம அணைஞ்சு போக விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் அந்த நெருப்பை நீங்கள் ஃபேன் பண்ண அப்படியே வெடிக்கும் பாருங்க. வல்லமை, தெளிந்த புத்தி, தேவனுடைய அன்பு, இந்த மாதிரி வெளிப்பாடுகள் வெடிக்கும், எக்ஸ்ப்ளோட் ஆகும் நமக்குள்ள இருந்து. கம் ஆன், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரிஜினல்ல நீங்கள் இந்த ஆக்ட்ஸ் சாப்டர் 2 போனீங்கன்னா டங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் வருது இல்லையா? ஒரிஜினலில் போனோன்னா ஃபயர் டங்ஸ்ன்னு இருக்கும் அதில், சரியா? ஃபயர் டங்ஸ். சொல்லுங்க, என்ன டங்ஸ் அது? ஃபயர் டங்ஸ். நீங்கள் என்ன டங்ஸ் பேசுகிறீங்க? ஃபயர் டங்ஸ். கம் ஆன், என்ன பயங்கரமா அது? என்ன பாஷை பேசுகிற? அக்கினி பாஷை பேசுகிறேன். இதெல்லாம் பைபிளில் இருக்கிற விஷயம். அக்கினி பாஷை. நம்ம பேசுகிற அந்நிய பாஷைகள் ஏதா சும்மா ஒரு சடங்காச்சாரம் இல்லை, எல்லாரும் பண்ணுறாங்களே அப்படின்றதால இது அக்கினி பாஷை. இது உங்க வாழ்க்கையில் இருக்கிற வல்லமைக்கான திறவுகோல். அதுதான் வழி பாருங்க. தெளிந்த புத்தி, அன்பு, வல்லமை, இது எல்லாமே அங்கதான் அடங்கி இருக்குது. அக்கினி பாஷை இது. ஹீப்ரூல லஷான் ஈஷ். ஈஷ்னா நெருப்பு, சரியா? லஷான்னா நாக்கு. நல்லா கவனிங்க, அக்கினி நாவுகளை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நெருப்பு பாஷையை பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. கம் ஆன், இதுல வல்லமை இருக்குது. இதை ஏன் அப்படியே நம்ம விட்டுட்டோம்? நம்ம அந்நிய பாஷையை பேசாம ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு நேரத்தை ஏன் நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது? ஏன் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கக்கூடாது? தினமும் 20 minutes 25 minutes நான் அந்நிய பாஷையில் பேசணும் அப்படின்னு சொல்லி உங்க தனிப்பட்ட ஜெப நேரங்கள் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுங்க. பேசும்போது என்ன நடக்கும்? வல்லமை, தெளிந்த புத்தி, தேவனுடைய அன்பின் ஸ்திரமான வெளிப்பாடு. கம் ஆன், ஆவியானவருடைய அக்கினி பாஷைகள். நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இந்த ஒரு வாரம் தான் நம்மகிட்ட இருக்கு, நம்ம இனிஷியேஷன்ல இருக்குது. இதை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா வேற வரங்கள் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே லைட் பண்ணி விடுவார். இந்த ஃப்ளேமை நம்ம ஃபேன் பண்ணிக்கிட்டோம்னா வேற எந்தெந்த வரங்கள் நம்ம ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படணுமோ அதை, வேற எந்தெந்த வரங்கள் நம்ம ஊழியத்துக்காக வெளிப்படணுமோ அதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அதை அவர் எழுப்பி விடுவார். யூதர்களுடைய தேவாலயத்தில் இந்த 7 குத்து விளக்கு இருக்கும். அதை மெனோரான்னு சொல்லுவாங்க அவங்க. 7 branch candelabra. ஓகே, 7 குத்து விளக்கு இருக்கும். அந்த 7 குத்து விளக்குல நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற அந்த லேம்ப் இருக்குங்களா, அது பேர் ஷெமெஷ். ஓகே, ஷெமெஷ்னா சர்வன்ட் லேம்ப் அப்படின்னு அர்த்தம். சேவகன், வேலைக்காரன் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன் அது சர்வன்ட் லேம்ப்னா, நல்லா கவனிங்க, இந்த 7 குத்து விளக்கையும் அவங்க எப்படி பற்ற வைப்பாங்கன்னா, நடுவில் இருக்கிறது மட்டும்தான் அந்த திரி ஏற்றி அதை பற்ற வைப்பாங்க. ஆனால் அது லைட் ஆன உடனே அந்த நடுவில் இருக்கிற லேம்பை மட்டும் எடுக்க முடியுமா செப்பரேட்டாக, சரியா? அந்த மேலே இருக்கிற அந்த அதோடைய தலையை எடுத்து வேற 6 விளக்குங்களையும் அவங்க அப்படியே லைட் பண்ணிகிட்டே வருவாங்களாம். இந்த நடுவில் இருக்கிறது பேர் தான் ஷெமெஷ்.
இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். சரியா? நீங்கள் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 குத்து விளக்கு நடுவே இயேசு கிறிஸ்து இருந்தார்னு சொல்லி போட்டிருக்கோம். He is the servant lamp. அவர் தான் எல்லாருக்கும் தெய்வீக வேலைக்காரனாக இருக்கிறார் இல்லையா? அவர் தான் எல்லாவற்றையும் நமக்காக செஞ்சு முடிக்கிறார். அவர் தான் வெளிச்சம். அவர்கிட்ட மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது. அவர் தான் நமக்குள்ள எல்லா வெளிச்சத்தையும் கொண்டு வர முடியும். ஓகே, ஆனால் இப்போ நம்ம அங்கே போகிறதில்ல. ஏன் இந்த மெனோராவை நான் மென்ஷன் பண்ணனா, அந்த ஒரு நெருப்பு தான் வேற எல்லா விளக்கையும் பற்ற வைக்குது. அதே போல தான் அந்நிய பாஷைகள் என்ற இந்த ஒரு ஃப்ளேம் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுற எல்லா வரங்களையும் லைட் பண்ணிவிடும். இப்போ ஹனுக்கா அப்படின்ற பண்டிகையில் இஸ்ரேல் ஜனங்களை அவங்க புதுசாக ஒரு பண்டிகையை கொண்டு வந்தாங்க பாருங்க, ஹனுக்கா. அதில் 9 பிரான்ச் கேண்டலோப்ராவை பற்ற வைப்பாங்க. 9 குத்து விளக்குகள் இருக்கிற அந்த மெனோரா, 9 பிரான்ச் மெனோரா. அதுலேயும் நடுவில் இருக்கிறது ஷெமெஷ். அந்த ஒன்றை மட்டும்தான் பற்ற வைப்பாங்க. அந்த ஒரு நடுவில் இருக்கிற அந்த தழலை வச்சு தான், நெருப்பை வச்சு தான் மிச்சம் இருக்கிற 8 திரிகளையும் பற்ற வைப்பாங்க. ஆவியின் வரங்களுக்கு அடையாளம், அந்நிய பாஷையின் வரம், எல்லா வரங்களையும் லைட் பண்ணிவிடும். கம் ஆன், எவ்வளோ முக்கியம் பாருங்க இது. ஹல்லேலூயா, திஸ் இஸ் so important. எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா? பாருங்க, இந்த தேவாலயத்தில் 7 குத்து விளக்க பற்ற வைக்கணும்னா அதனுடைய நெருப்பு அணையாமல் இருக்கணும்னா ஆரம்பத்திலே ஆண்டவர் அதுக்கு நெருப்பை கொடுக்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பலிபீடத்திலேருந்து தான் நெருப்பு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அந்த பலிபீடத்தில் இருந்த நெருப்பு பரலோகத்திலேருந்து வந்தது. மோசே கூடாரத்தை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடித்த உடனே வானத்திலேருந்து அக்கினி முதல் பலியை சுட்டரிச்சிச்சு. அந்த அக்கினி தீந்து போகவே இல்லை. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, ஆல்டரில் அக்கினி அவிந்து போகவே கூடாது, கண்டினியூவாக எரிஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, தேவாலயத்தில் 3 பாகம் இருக்குது. அவுட்டர் கோர்ட், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். ஏன் இன்னைக்கு புதிய ஏற்பாடு தேவாலயம் நம்ம தான். கமான், நம்ம சரீரம், நம்ம ஆத்மா, நம்மளுடைய ஆவி, 3 பாகம் இருக்கிறோம். இப்போ கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், ஆல்டர்ல எப்பவுமே நெருப்பு பத்தி எரியணும்னு சொன்னாரு. நம்மளுடைய ஆல்டர் எது? நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய சரீரத்துடைய என்ட்ரன்ஸ், நம்மளுடைய வாய், நம்மளுடைய வாயில இருக்கிறது நாக்கு. கர்த்தருடைய அக்கினி எப்பவுமே நம்ம நாக்கில் எரிஞ்சுட்டே இருக்கணும். நான் பதர் பேசினுங்கிறீங்க, நெருப்பு கிருப்பா கொட்டிக்கிட்டா பதர் நான் அப்படின்ட்டு இல்ல. இப்ப கவனிங்க, சில பேர் சொல்லிக்கிறாங்க, திட்டம் போது நம்மளை சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப பேசுறதுனால, அதையும் சொல்லிட்டு நானும் உங்களுக்கு திட்டம் வரல. ஆனா அர்த்தம் இதுதான், அந்நிய பாஷைகள் எப்பவுமே நம்ம நாக்கில் இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்லை, பாருங்களேன், இங்கே இருக்கிற அக்கினியை எடுத்து தான் உள்ள ஆத்மாவுக்கு, ஹோலி பிளேஸில் இருக்கிற மெனோராக்கு லைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, வேற எல்லா விஷயத்துக்கும் நெருப்பு தேவைனால அந்த ஆல்டருக்கு தான் வருவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், when your tongue is on fire, when you are constantly speaking in the gift of tongues, it lights up your whole body. ஆமென். உங்கள் முழு சரீரமே பாதிக்கப்படுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏரியாஸ்லையுமே ஒரு வெளிச்சம் இருக்கும். ஏன்னா உங்கள் நாக்கு தொடப்பட்டிருக்குது. நான் சொன்னேன்ல, 7 குத்து விளக்கு. நம்மளுடைய முகத்தில் ஒரு 7 குத்து விளக்கு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு அது? ஓகே, பாருங்க, நம்மளுடைய முகத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாமே 2 இருக்கும், ஒரே ஒரு விஷயத்தை தவிர. கண்கள் 2, சரியா? செவிகள் 2, மூக்கில் இருக்கிற நாஸ்ட்ரில்ஸ் 2. ஸோ அங்கேயே நீங்கள் ஒரு வரைபடம் போடலாம் பாருங்களேன். 7 குத்து விளக்கு மாதிரியே காதுலேருந்து காதுக்கு, கண்ணுலேருந்து கண்ணுக்கு, ஒரு நாஸ்ட்ரிலேருந்து இன்னொரு நாஸ்ட்ரிலுக்கு யூ கேன் ட்ரா அ மெனோரா. ஆனால் ஒன்று மட்டும், ஒன்றுக்குது எப்படி சொன்ன பாராத்த நான், சரியா? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஜோடியே இல்லை, இட் இஸ் சிங்கிள், ஆஸ் இஃப் திஸ் இஸ் த ஷெமெஷ். இதுதான் 7 குத்து விளக்குக்கு நடுவில் இருக்கிற அந்த எல்லா திரியையும் பற்ற வைக்கிற அந்த விளக்கு போல இருக்குது. அது எது? ஒன்னே தான், நம்மளுக்கு ஒரு வாய் தான். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை ஒரே வாய் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வாய் தான், அந்த ஒரு வாயில் ஒரு நாக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறாரு? உன்னுடைய செவியிலிருந்து செவி, உன்னுடைய கண்கள்லேருந்து கண்கள், உன்னுடைய நாஸ்ட்ரில்லேருந்து நாஸ்ட்ரில், ஒரு மெனோராவே அங்கே நான் பார்க்குறேன். உன்னுடைய முகமே பளிச்சுன்னு இருக்கணும்னா நடுவில் ஒன்று இருக்குது, அது தான் எல்லாத்தையுமே லைட் பண்ணி விடுது. அது என்னது? நம்மளுடைய நாக்கு. நம்மளுடைய அந்நிய பாஷைகளில் நம்ம பேசும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்துறார். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. கம் ஆன், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப பளிச்சுன்னுக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமான், அவங்க முகத்தில் ஒரு மெனோராவை பாருங்க. ஓகே, அப்படியே மென்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது சொல்லுங்க அப்புறமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு மெனோரா இருக்குது பாருங்க. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு வாரம் உன் கையில் இருக்குது, அதை நீ துவக்கு, அதை நீ அனல் மூட்டி எழுப்பு. நீ அனல் மூட்டி எழுப்பிட்டனா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உன் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் முகம் பிரகாசமாக இருக்கும், உன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா வரங்களை நீ பற்ற வச்சுக்க முடியும். எப்படி? நீ அந்நிய பாஷையின் வரங்களை நீ இறங்கினா அந்த அந்நிய பாஷை வேற எல்லா வரத்துக்கும்
வல்லமைய வழிய ஏற்படுத்தி தரும். ஹalleluya. கமான், யாருக்காவது புரிஞ்சுட்டு இருக்குதா? புரிஞ்சுட்டுனா ஒரு தம் போடுங்க பார்க்கலாம். ஒரு தம்ஸ் போடுங்க இப்போவே. ஹalleluya. ஒரு வாரம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம ஸ்டர் அப் பண்ண கற்றுக்கணும். அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 14:18 சொல்கிறாரு, கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், உங்கள் எல்லார காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறேன்றார். ஒரு வாரத்தை அவர் அனல் மூட்டி எழுப்பினார். என்னென்ன பண்ணார் தெரியுமா அப்போஸ்தலர் பவுல்? அவர் ப்ரேயர் மூலமாக அநேகர் சுகம் அடைஞ்சாங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிறவராக இருந்தார். அவருடைய வார்த்தைகளே தீர்க்க தரிசனங்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, செத்து போனவங்களை உயிரோட எழுப்பினவர் அப்போஸ்தலர் பவுல். அவருடைய கர்ச்சிப் எடுத்துன்னு போய் ப்ரேயர் பண்ணும்போது பிசாஸ் பிடிச்சவங்க விடுதலை ஆனாங்க. பிசாசுங்க ஓடுது அவர் கர்ச்சிப்பை பார்த்து. இப்போ சில பேர் நம்ம கர்ச்சிப்பை பார்த்து ஜனங்க ஓடுறாங்க, என்னடா அப்படி வச்சுக்கிறான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அப்படி இருந்துச்சு. அப்போஸ்தலர் பவுல் ஒரு டீச்சர். அநேக இடங்களில் சபைகளை ஸ்தாபிச்சார். அவர் ஒரு அப்போஸ்தலர். பாஸ்டர்களுக்கெல்லாம் அவர் ஒரு பாஸ்டராக இருந்தார். போதகர்களுக்கெல்லாம் ஒரு போதகராக இருந்தார். அவர் புக்ஸ் எழுதுகிற ஒரு ஆத்தராக இருந்தார். இன்ன வரைக்கும் அவருடைய புக்ஸ் நம்மளுடைய வாழ்க்கைகளை மாற்றிட்டு இருக்குது. கவனிங்க, இவ்வளோ காரியங்களை அப்போஸ்தலர் பவுல் செஞ்சார்னா, இத்தனை வரங்கள் அவருடைய வாழ்க்கையில் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா காரணம் என்னது? ஒரு வரத்தை அவர் அனல் மூட்டி எழுப்பினார். ஆமென். அந்த ஒரு வரத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்ப கற்றுக்கிட்டீங்கன்னா வேற எல்லா வரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. டங்ஸ் will light up all the other gifts whenever you need them. ஆமென். அந்நிய பாஷையை நீங்கள் அனல் மூட்டுங்க, வேற எல்லா வாரத்தையும் ஆவியானவர் அனல் மூட்டுவார். தேவைப்படுற நேரத்தில், தேவையான இடத்துல, தேவையான ஜனங்களுக்காக. ஹalleluya. இந்த ஒரு வரத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்புங்க. கம் ஆன். ஹalleluya. நான் என்னுடைய காலேஜ் டேஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஆமா கூடிய டீச்சிங்ஸை கேட்டு தான் நான் வளர்ந்தேன். கிருபையின்குள்ளேயும் சத்தியத்துக்குள்ளே, புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடுக்குள்ளே. அப்போ அவர் பாஸ்டர் ஜான் ஜி லே கூடிய ஸ்டோரிஸை நிறையா மென்ஷன் பண்ணுவார். அதனால் எனக்கு ரொம்ப ஃபேசினேஷன் ஜான் ஜி லே கூடிய ஸ்டோரி படிக்கணும். அதனால் அவருடைய என்டையர் பயோகிராஃபியெல்லாம் உட்காந்து நிறையா படிப்பேன் பாருங்கள். அவர் பற்றின மிரக்கிள் ஸ்டோரிஸ், டீச்சிங்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பாருங்கள். இன்றைக்கி டீச்சிங் எடுக்கும்போது ஒரு நாள் ஜான் ஜி லேக் அவர் ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அவரை சப்மிட் பண்ணாராம். என்னை வச்சு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இவருடைய சரீரத்தில் இவருடைய பிரெயின் செல்ஸுடைய ஆக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்காக அந்த மெடிக்கல் எக்விப்மெண்ட்டுடைய ஒயர்ஸ், சரியா, அதுங்கெல்லாம் கனெக்ட் பண்ணாங்களாம். அவருடைய சரீரத்துக்கு கனெக்ட் பண்ணாங்களாம் வெளியே. ஸோ இவர் என்ன பண்ணாரா, கனெக்ட் பண்ணும்போது இவருடைய பிரெயின் எப்படி வேலை செய்யுது, எவ்வளோ ஆக்டிவாக மாறுது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இவர் கனெக்ட் ஆகிட்ட பிறகு இவர் அப்படியே சங்கீதம் 23 பேசினாராம் பாருங்க, ரிசைட் பண்ணாராம். அப்படியே அவருடைய ஆத்மாவுக்குள்ள என்ன சொல்றது, ஒரு சமாதானம் நிரம்புறது அவங்களால பார்க்க முடியுதா அந்த ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் சங்கீதம் 31 படித்தாராம். மனசில் இருக்கிற அந்த சூதிங் எஃபெக்ட், சரி, அதெல்லாம் அவங்களால பார்க்க முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இந்த உலகத்து போயட்ரி இதுங்களெல்லாம் அப்படியே ரிசைட் பண்ணிகிட்டே இருக்கிறாரா. பிரெயின் வேவ்ஸ் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் அந்த மாதிரியே அந்த இம்பல்சஸ் எல்லாம் கிடச்சிட்டே வந்துட்டு இருக்குதான் பாருங்க. ஆனால் இவர் இந்த மாதிரி ரிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் இவருக்குள்ளேருந்து ஒரு அர்ஜ் கொடுத்தார், அந்நிய பாஷையில் பேசுன உடனே. So he was doing that and the Holy Spirit moved him and he broke out in tongues. அப்படியே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த வயர்ஸை கனெக்ட் ஆகி இவருடைய பிரெயின் செல்ஸை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற மானிட்டர் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்நிய பாஷையில் பேசினாராம் பாருங்க. சடார்னு அந்த பிரெயின் செல்ஸ்ல இருக்கிற அந்த இம்பல்சஸ் ஆஃப் த சார்ட், ஆஃப் த மீட்டர்ஸ், அந்த மீட்டரை தாண்டி வர்ற அளவுக்கு ஒரு தெரிஞ்சாம் பாருங்க. அவங்க அந்த மெடிக்கல் டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல் சொன்னாங்களாம், we have not seen anything like this before. இந்த மாதிரி ஒண்ணுமே நாங்க பார்த்ததில்லை. the cortex cells have expanded tremendously அப்படிங்கறாங்களாம். கார்டெக்ஸ் செல்ஸ், பிரெயின்ல இருக்கிற கார்டெக்ஸ் செல்ஸ் பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. எப்படி இது நடந்துச்சுன்னே தெரியல. அவர் சொன்னார், இதுதான் வல்லமை, இதுதான் பரலோகத்து மின்னல், லைட்னிங்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவார் நிறைய தடவை அவருடைய புக்ல. சரியா, இதான் ஆவியானுடைய வல்லமை, இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் அப்படின்வார். ஓகே, இதான் அவருடைய வல்லமை, பாருங்க இந்த வல்லமை எப்படி வெளிப்படுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி. சரியா, இப்போ ஜான் ஜி லேக் சொன்னார் அவங்கள்ட்ட, உங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த எலும்பு வீங்கின வியாதியில யாராவது இருந்தாங்கன்னா இப்பவே கொண்டு வாங்க அப்படின்னாராம் பார். சரியா, whose bones have இன்ஃப்ளமேஷன் ஆஃப் போன் இருக்கிறவங்களை கொண்டு வாங்க. இப்போ நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ஒருவேளை அந்த வியாதியின் பேர் என்னவா இருக்கலாம்னா ஆஸ்டியோமைலிட்டிஸ். ஓகே, ஆஸ்டியோமைலிட்டிஸாக இருக்கலாம் அது. ஸோ அந்த பேஷண்ட்டை கொண்டு வந்து அவருடைய கால் உள்ள எலும்புகள் வீங்கி இருந்துச்சான். ஸோ ஜான் ஜி லேக் சொன்னாராம், அவருடைய காலுக்கு அந்த வயருங்களை கனெக்ட் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு ஸ்க்ரீனில் பாருங்க அப்படின்னாராம்.
ஓகே, ஸோ இந்த காலுடைய எலும்புகள் வீங்கின அந்த மனுஷனை கூட்டிகிட்டு வந்து காலில் அந்த ஒயருங்க கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே நடக்கிற எல்லா பிளட் செல்ஸ் எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சிக்னல் வர்ற மாதிரி மானிட்டரை பார்த்துட்டு இருந்தாங்களாம் பாருங்க. ஜான் ஜி லேக் அந்நிய பாஷையில் பேசி தன்னுடைய வல்லமை வெளிப்பட்டது இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. அவர் அப்படியே அவருடைய கை எடுத்து அந்த கால் மேலே வச்சு சொன்னாராம், God kill this devilish disease. பிசாசுகிட்ட இருந்து வந்திருந்த இந்த வியாதியை நீங்க சாகடிச்சு உங்க ஜீவன் ஃப்ளோ ஆகட்டும் ஜெபம் பண்ணாராம் பாருங்க. இமீடியட்டா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, ஐயோ எல்லா செல்லும் ரெஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்குது, அவருடைய காலில் எல்லா செல்லும் ரெஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க, அவர் பிரேயர் பண்ணி முடிக்கிறாரு, அவன் வியாதி கம்ப்ளீட்டா சுகமாயி அவன் வெளியே வந்துட்டான். கர்த்தர் நல்லவர். What happened with John G. Lake's ministry? He learned to stir up the gift. ஸ்மித் விகில்ஸ்வர்த் கிட்டத்தட்ட 13 பேரை அவர் உயிரோட எழுப்பி இருக்கிறார். இதெல்லாம் டாக்குமெண்ட் ஆனது. அவர் சொல்றாரு, அவர் அவருடைய மெசேஜை தான் புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, நான் அதை படிச்சிருக்கிறேன் பாருங்க. அதில் ஒரு செர்மனில் அவர் சொல்றாரு, ஒரு தடவை ஆவியானவர் எனக்குள்ள மூவ் ஆகுறத நான் ஃபீல் பண்றது இல்லை. நான் அப்படி ஃபீல் பண்ணாதப்போ நானே என்ன ஸ்டர் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு அவரு. பெரிய பெரிய தேவ மனுஷர்கள் இதை தான் செஞ்சாங்க. They don't wait for the Holy Spirit to move them. They start stirring themselves up. They fan the flame of the tongues. And அந்த ஆவியானுடைய வல்லமையை அந்நிய பாஷைகள் மூலமா அனல் மூட்டி எழுப்ப கத்துக்கிட்டதுனால எல்லா வரங்களும் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு தேவையான ஞானம், வல்லமை, அன்பு எல்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. உங்க பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கரிஸ்மா தான். எது? ஆவின் அந்நிய பாஷையை நம்ம அனல் மூட்டி எழுப்பணும். ஜான் ஜி லேக் பாருங்க, அவர் அந்நிய பாஷையில் பேசினார், அவருக்குள்ள ஒரு வல்லமை ஃப்ளோ ஆச்சு. அவர் போய் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணார், அந்த வல்லமை அவருக்கும் ஃப்ளோ ஆகுது. பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் அவர்கிட்ட அனுபவிக்க முடியும் பாருங்க. ஒரு நாள் அவர் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாராம் ஸ்போக்கேனுக்கு. அவர் வந்த உடனே அவரை பார்த்து சொன்னாங்களா, இந்த மாதிரி மிஸ்ஸஸ் கிரஹம் உங்கள் செக்ரட்டரி அவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க, சீக்கிரமாக போங்க, உங்கள் ஒய்ஃப் ஏற்கனவே அங்கே தான் வெயிட் பண்ணுகிறாங்கன்னு சொல்லிட்டாராம். சொல்லின உடனே இவர் ஜான் ஜி லேக் வேகமாக போனாராம் பாருங்க. போகும்போது தான் இவருடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து சொன்னாராம், யூ ஆர் டூ லேட், ரொம்ப தாமதமாக வந்துட்டீங்க, ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, ஷீ இஸ் கான், அவங்க போயிட்டாங்க. ஏன் 23 நிமிஷமாக அவங்க மூச்சை விடல அப்படின்னு சொல்லிட்டாராம். இவர் உள்ளே போனாராம் பாருங்க. இவர் உள்ளே போகும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாராம், எப்படி அந்த சகோதரிக்கு ஏற்கனவே கர்த்தர் அற்புதங்களை செஞ்சு அவங்கள வாழ வச்சிருக்கிறாருன்றது கர்த்தர் ஞாபகப்படுத்தும் போது இவருக்குள்ள விசுவாசம் வெளியே வந்துச்சான் பாருங்க. நல்லா கவனிங்க, அந்த மிஸ்ஸஸ் கிரஹம் அவங்க செக்ரட்டரி இறந்து போயிட்டதா சொல்லப்பட்ட அந்த மிஸ்ஸஸ் கிரஹமை ஒரு பில்லோவுக்கு பின்னாடி, நல்லா கவனிங்க, பில்லோவை பின்னாடி வச்சு அந்த சரீரத்தை உட்கார வச்சுட்டு அவர் சொன்னாரா பாருங்க. நல்லா கவனிங்க, he commanded the power of God to work for her to come back and stay. அவர் சொன்னார், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், நீ திரும்பி வந்து இங்க தங்கிரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசினார பாருங்க. இம்மீடியட்டா இந்த சகோதரியுடைய ஆவி ஆத்மா திரும்பி வந்து அவங்க திரும்பியும் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. 23 நிமிஷம் விடாதவங்க திரும்பி மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. எங்க இருந்து வந்துச்சு பதர் வல்லமை? பாஸ்டர் ஜான் ஜி லேக் சொல்றாரு, 3வது தடவையா இதை நான் ஷேர் பண்றேன் நம்மளுடைய டங் சீரீஸ்ல. அவர் சொல்றாரு, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் த மேக்கிங் ஆஃப் மை மினிஸ்ட்ரி. அப்படின்னா அந்நிய பாஷையில பேசுறது மட்டும் இல்லைன்னா என் ஊழியமே இல்லை, அதுதான் அர்த்தம். கமான், பெரிய பெரிய தேவ மனுஷர்கள் கத்துக்கிட்டது என்னன்னா, அந்நிய பாஷையின் அனலை நான் அனல் மூட்டை கத்துக்கிட்டேன்னா வேற எல்லா வரங்களையும் ஆவியானவர் அனல் மூட்டுவார். கமான், அந்நிய பாஷையின் வரத்தை நீங்க அனல் மூட்டை கத்துக்கிட்டீங்கன்னா வேற எல்லா வரங்களையும் ஆவியானவர் தாமே அனல் மூட்டி கட்டி எழுப்புவார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், பெற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க தொழில் ஆரோக்கியமா இருக்கும், உங்களுடைய உறவுகள் ஆரோக்கியமா இருக்கும், உங்க சரீரம் தொடப்படும். ஆவி ஆத்துமா சரீரம் 3 பாகத்திலும் நீங்க கட்டி எழுப்பப்படுவீங்க. எடிஃபிகேஷன் நடக்கும். உங்க ஆசீர்வாதங்கள், உங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிற நன்மைகள் நிறைவேறும். ஏன்? ஒரு வரத்தை நீங்க இனிஷியேட் பண்ண கத்துங்க. அனல் மூட்டி எழுப்புங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, அந்நிய பாஷையை அனல் மூட்டி எழுப்புங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமான், இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, அந்நிய பாஷையை அணைஞ்சு போக விடாதீங்க. ஹalleluya. லைவ் சாட்ல போடுங்க, I will fan the flame of the gift of tongues ன்னு போடலாமா? நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம I will fan the flame of the gift of tongues. இந்த ஒண்ணு நீங்க செய்யுங்க, எல்லாவற்றையும் ஆவியானவர் பார்த்துக்குவாரு. உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கரங்களை தட்டுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த கடைசி மிட் வீக் சர்வீஸ்ல 2020 உடைய லாஸ்ட் மிட் வீக் சர்வீஸ்ல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த டீச்சிங்ஸ் முழுசா கேளுங்க. மீண்டும் கர்த்தர் நம்மோட பெரிய காரியங்களை அந்நிய பாஷையை பத்தி வெளிப்படுத்த போறார். ஹalleluya. எழுந்து நில்லுங்க, எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகள flow ஆக ஆரம்பிங்க. You have to initiate and let God complete it. Come on somebody. Hallelujah. Hallelujah. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே.
ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் துதிக்கலாமா நம்ம எல்லாருமே? அப்பா உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, மகத்துவரே உமக்கு நன்றி, உன்னதரே உமக்கு நன்றி, உயர்ந்தவரே உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி. கமான், இப்போ நம்ம எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசலாமா? கொஞ்சம் சத்தமா தான், கூச்சல் போடாதீங்க. ஆனா உங்களுக்காவது கேட்கணும், நீங்க அந்நிய பாஷையில பேசுறது பேசுங்க. ஓ ராவா ஷெத்தெரேபோ நரபாலாம் தாரா ரிமலாந்தரே கராந்தரே கேத்தெரேபோ ரராபா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. புரிஞ்சுக்க நினைக்காதீங்க, கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஓ ராபாம் தேரேபா ஷக்ரா தாரினாலாபா ஓ ரினமலாம் தரிஷரே தேரேபோந்தாலா ஓ ரிபோலாம் தேர ரியகபாலாந்திரா ரிகா தேனே மோல ரந்தலா ஷிபராந்தியோ. அந்த ரெண்டு வார்த்தை கிடைச்சா அதை மட்டும் நல்லா பேசுங்க. அதை மட்டும் ஒருவர் பேச கத்துங்க. ஆவியானவர் பெருக செய்வார். ஆவியானவர் பெருக்கத்தின் தேவனா இருக்கிறார். ரியலா ஷந்தே ரிகா தேரே ராம்பா ஓ ரமாந்த ரீமலாந்த ரிகோ ஷரபாந்தரா ரிகரபாலாந்திரா. ஆவியானவரே தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. ஆவியானவரே நன்மைகளால் நிரப்புங்க, கிருபைகளால் நிரப்புங்கப்பா. Thank you Jesus, thank you Holy Spirit. Oh thank you Holy Spirit. நாங்க டிசைட் பண்றோம் ஆவியானவரே, இந்த ஆவியானவருடைய அக்கினியை நாங்க அணைஞ்சு போக விட மாட்டோம்ப்பா. அனல் மூட்டி எழுப்புறோம், நாங்க தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. Thank you Jesus. Oh thank you Jesus. Hallelujah. கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கையில் எடுத்துங்க. கையில் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க. கம்யூனியனுக்கு நம்ம ரெடி ஆகலாம் ஒரு சில வினாடிகள்ல. Thank you Jesus, thank you Holy Spirit. உங்க பிரசன்னத்தோட எங்களை நிரப்பிட்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. Thank you Jesus. இயேசுவின் சரீரத்தை நீங்க கையில் எடுத்திருப்பீங்க. என் கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். எந்த வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. எந்த கொள்ளை நோயும் என் குடும்பத்தை அணுகாது. இயேசுவின் தழும்புகளால நான் முற்றிலும் சுகமாயிட்டேன். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துட்டு என் கூட சேர்ந்து அறிக்கை செஞ்சு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் தேவனுடைய பிள்ளை. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் எல்லா போராட்டங்களையும் நான் ஜெயிச்சிட்டேன். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நானும் என் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லா ஒரு சில வினாடிகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நல்லவர். இந்த வருடம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து அருமையான மிட் வீக் சர்வீஸ் டீச்சிங்ஸை கொடுத்தாரு இல்லையா? நல்லா கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. நல்லா நன்றி செலுத்துங்க. அப்பா உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. வருடம் முழுவதும் பாதுகாத்தீங்க, நன்மைகளால் நிரப்புனீங்க, கிருபைகளால் நிரப்புனீங்கப்பா. அருமையான சத்தியங்களை போதிச்சீங்க. கம்யூனியனை பத்தி ஒரு அருமையான டீச்சிங் சீரீஸை கொடுத்தீங்க. எப்படி பஞ்சகாலத்துல செழிக்கணும்ன்ற டீச்சிங்ஸை கொண்டு வந்து கொடுத்தீங்கப்பா. இப்போ அந்நிய பாஷைகளை பத்தி 12 டீச்சிங்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி ஆவியானவரே. கவனிச்சுட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். மிட் வீக் சர்வீஸ்ல எங்களோட சேர்ந்து வேலை செஞ்ச மீடியா டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரர்களை, வாலிபர்களை ஆசீர்வதிங்கப்பா. பெரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. கூடவே இருங்க, வழி நடத்துங்க. வரப்போற நாட்களில் கொடுக்குற சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவர். ஆமென். அவர் உங்களை கைவிட மாட்டார். மீண்டும் அடுத்த வருஷம் இதே டங்ஸ் சீரீஸ்ல ஃப்ரெஷ்ஷான டீச்சிங்ஸோட உங்களை நான் சந்திக்க போறேன். நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் ஆடியோ பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு அவைலபிள் ஆக்கிட்டு இருக்கிறோம் புது டீச்சிங்ஸ். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டீச்சிங் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அநேகருக்கு இதை நீங்கள் பாஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான சர்வீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.